சூப்பரண்ட் போலி சூப்பரண்ட் தங்கவேல் அவர்களை, பேராசிரியை சாந்தாமணி அவர்களை, ஏனைய கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி மற்றும் பேரவையுடைய நிர்வாகிகளே, பெற்றோர்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தம்பி, நீங்கள் ஸ்டூடெண்டா வாங்க. அவர் ரொம்ப கீனாக கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருந்தார். அதாவது அவருக்கு ஒரு ஆசிரியருங்கிற முறையில் அவருக்கு ஒரு பரிசு. இது ஒரு இந்த பரிசு வெறும் 100 ரூபா தான். இது என்ன அப்படின்னா, இந்த 100 ரூபாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். ஏன் அப்படின்னா, இந்த பணம் எங்கள் அம்மா இறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 93 வயசு. அந்த 93 வயசுலேயும் கூட அவங்களுக்கு வயது 93. அப்போ கூட எங்கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு பைசா கூட என்கிட்ட வாங்கினது. அவங்க ஒவ்வொரு டைமும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க நல்லா இருக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5000 10,000 எனக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 500, கடைசியாக பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கையில் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு பணமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்த பணம் தான் இந்த பணம். அதை நான் இன்ன வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்து வர்றேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் எங்கள் கல்லூரியோட மாணவர்களுக்கு ஏதாவது சின்ன கேள்விகள் கேட்டு அவங்க பதில் சொன்னாங்கன்னா கேட்கல இது போகணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பரிசு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கொங்கு நாட்டில் என்னோட கூட பிறந்தவங்க 3 அக்கா. அவங்க சாந்தாமணி அவங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் பொண்ணுகளெல்லாம் படிக்க எனக்கே வயசு 70 ஆச்சு. எங்கள் அக்காளுக்கெல்லாம் 80 வயசு. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வெறும் ஒரு 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா ரொம்ப ட்ரைலேண்ட். வருஷம் அந்த கிணறு ஒரு 3 அடி 4 அடி வெட்டினா மட்டும்தான் தண்ணி வரும். அதை வச்சு ஒரு சிறு விவசாயம் தான் பண்ணுவாங்க. நானும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், அப்போ நாமக்கல் மாவட்டம். அவர் கொக்கராயம்பேட்டை, எங்கள் ஊருக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர் தான். ஆனால் அது காவேரி வாய்க்கா பாசனம். அவங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனையே இருக்காது. எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா வருஷம் கிணறு தான் வெட்டி ஆகும். கிணறு வெட்டினா மட்டும்தான். தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கிணத்துல இறங்கி கிணத்துல குழி போட்டு அப்புறம் அதை வெடி வச்சு அதுலேருந்து அந்த கல் மண்ணெல்லாம் வாரம் எடுத்து தான் வருஷம் அந்த கிணறு வெட்டி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சிரமமான ஒரு பேக்ரவுண்ட் படித்து வந்தவங்க தான் நாங்கள்லாம். படிப்பு மட்டும்தான் எங்களையெல்லாம் சாப்பாடு போட்டுது, எங்களெல்லாம் வளர்த்துட்டோம். 3 அக்காவுமே எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. 3 பேரையும் டீச்சர் ஆகினார் எங்கள் அப்பா. 3 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அதுக்கப்புறம் 3 மாப்பிள்ளைகளுமே டீச்சர்ஸ் தான். அவருக்கு யாருக்கு எந்த மாப்பிள்ளைக்கும் ஒரு பைசா சொத்து 1 ஏக்கர் 1 சென்ட் இடம் கூட கிடையாது. 3 மாப்பிள்ளைகளும் வாத்தியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் திருச்செங்கோடை ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூல். நான் 1972 SSLC. அப்போவே அந்த ஸ்கூலில் 1500 மாணவர்கள் படிப்பாங்க. 1500 மாணவர்கள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் நான் 1972 ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பியூசி சிக்கனாக்கியம் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் அப்போ இன்ஜினியரிங் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இன்ஜினியரிங் காலேஜ் தான். GCTயில் எனக்கு இன்ஜினியரிங் கிடச்சிது. அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் புதுசாக ஒரு கோர்ஸ் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அக்ரிகல்ச்சரில். அங்கே போனால் வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டி அங்கேருந்து அதை டிஸ்கட்டி 1 மாதம் படிச்சுட்டு மறுபடியும் வேளாண் போய் அக்ரிகல்ச்சர் எதுக்கு சொல்லணும்னா, அப்போல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. வருஷம் 1 லட்சம் பேர் SSLC எழுதுவோம். 1 லட்சம் பேர் SSLC எழுதுனா 700 பேர் தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும்.
200 பேர் தான் டாக்டர் மெடிக்கல் படிக்க முடியும். ஒரு மேக்ஸிமம் 3000 பேர் தான் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க முடியும். பட் இன்னைக்கு 8 லட்சம் பேர் +2 எழுதுகிறாங்க. 9 லட்சம் பேர், 9 லட்சம் பேருக்கும் கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ஜினியரிங் காலேஜில் 3-4 லட்சம் சீட்டு, ஆர்ட்ஸ் காலேஜில் 3-4 லட்சம் சீட்டு. ஸோ படிக்கிறதுக்கு மட்டும் மனசெல்லாம் போது எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு எனக்கு இந்த மாதிரி கல்வியை ஊக்குவிப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வந்து இந்த பரிசீலித்து வளர்த்துக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தொகை வந்து அவங்களுக்கு கல்விக்கு உதவியாக நேரடியாக இருக்காது. ஆனால் அந்த ஊக்குவிக்கிறது இருக்குங்களா, அவர் ஒரு பரிசு வாங்கிட்டு போனாருன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பையன் பார்ப்பான், பாரு அண்ணன் வாங்கிட்டு வந்துருக்காரு, நம்மளும் நல்லா படிக்கணும் அப்படின்னு அவரை பார்த்து ஒரு 50-100 பேர் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க. அதற்காக தான் வந்து இந்த மாதிரி இந்த சமுதாய அமைப்புகள் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக அமைப்பாக வந்தது. கல்விக்காக எந்த அமைப்பெல்லாம் கல்விக்கு சப்போர்ட் பண்ணணும் அதற்காக நான் விசாரம் வளர்த்துக்கிறேன். டாபிக் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம், அதாவது கொஞ்ச நாட்டு விவசாயம் இன்ஜினியரிங் வளர்ச்சி அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் எல்லாரும் இந்த மாதிரி விவசாயத்தை நம்பியிருக்காங்க. விவசாயத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோட்டம் காலையில் இருந்துச்சாங்க, 2 மாட்டை கட்டி கிளப்பி ஒரு ஏரோட்டம். 1 ஏக்கரா உழவு ஓட்டத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும், 1 ஏக்கரா ஒரு உழவு ஓட்டத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும் யாராவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? தம்பியை தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்க சொல்லுங்க. பரவாயில்ல, 1 ஏக்கர் அப்படிங்கிறது வந்து 4000 சதுர மீட்டர். 4000 சதுர மீட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 40 மீட்டர் அகலம், 100 மீட்டர் நீளம் அப்படி போட்டீங்கன்னா 40 பெருக்கல் 100 போட்டீங்கன்னா 4000 சதுர மீட்டர் ஆகிடும். இப்போ 100 மீட்டர் இந்த லான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-40 மீட்டர் வச்சுருக்காங்க. 100 மீட்டருக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் நீளம். ஸோ அப்போ 1 மீட்டர் நம்ம கலப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒரு 6 இன்ச்சு, அதாவது 15 சென்டிமீட்டர் தான் உழவு. அப்போ 1 மீட்டர் ஓட்டுறதுக்கு 7 டைம் போயிட்டு வரணும். அப்போ 7 × 100 700 மீட்டர். இப்போ 40 × 700 போட்டிங்கன்னா 28,000 மீட்டர். அது ஈக்குவல் டு 28 கிலோமீட்டர். இப்போ 1 ஏக்கர் ஒரு உழவு ஓட்டுறதுக்கு நம்ம தாத்தா அப்பா 28 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க ஒரு உழவு ஓட்டுறது. அப்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 உழவு ஓட்டுவாங்க. 4 உழவு ஓட்டி தான் அப்புறம் தான் விதைப்பாங்க. அப்போ 100 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கிலோமீட்டர் நடங்க, 3 கிலோமீட்டர் நடங்க, உங்களுக்கு 200 கிலோரி வேஸ்ட் ஆகும், பர்ன் பண்ணலாம், சாப்பிட்றது ஜீரணமாகும்னு சொல்கிறாங்க டாக்டர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பொழுது 6 மணிக்கு ஏர் கட்டினாங்கன்னா 9 மணி ஆயிடும். எதுக்கு? பழைய சோறு கரைச்சி பிடிக்குது. அதில் எத்தனை கலோரி இருக்கும்? 50 கலோரியோடு இருக்காது. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிட்டோம். அப்படி இருந்த சமுதாயம் தான் இன்றைக்கி முன்னேறி ஒரு 3-4 தலைக்கட்டில் இப்போ ஒரு 50-60 வருஷத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயர்ந்த சமுதாயமாக வளர்ந்துருக்கு. ஸோ படிக்கிறது வந்து எல்லோரும் இன்றைக்கி என்னோடய காலேஜில் இருந்தால் கூட பார்த்தா 14 யூஜி ப்ரோக்ராம் இருக்குது. நான் வந்து என் காலேஜில் இந்த ப்ரோக்ராம் இருக்குது படிக்கலாம் சொல்கிறதுக்கு வரல. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க, சீனியர் சொல்லியிருப்பாங்க எது படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் படிக்கிறதுலையுமே எந்த வேலை படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா 1.5 லட்ச ரூபாய் என்று. இப்போ எங்கள் காலேஜில் படித்தவங்களே வருஷத்துக்கு 48 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போன மாணவர்கள் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு போகிற மாணவர்கள் இருக்காங்க. 2 பேருக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா 40 லட்ச ரூபா வேலைக்கு போகிற மாணவர் வந்து படிக்கிறத புரிஞ்சு படிப்பார். 3 லட்ச ரூபா வேலைக்கு போகிற மாணவர் வந்து ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறா மனப்பாடம் பண்ணி அப்படியே படிச்சிருக்கோம். இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் படிக்கிறத புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படித்தாலும் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து கொண்டாட முடியும். நம்ம கொங்கு கோயில் அடுத்தது வந்து பொறியியல் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ திருச்செங்கோடு எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, நான் சின்ன பையனாக இருக்கிறப்பே வந்து ஒரு லாரி டிரைவர். ஏன்னா விவசாயம் வந்து 1 ஏக்கரா 1.5 2 அது வந்து ஏதோ சாப்பாடு சிரமமாக இருக்கும். பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும்னா வேறு ஏதாவது பண்ணணும். அப்போது 10 நாள் தோட்டத்தில் காட்டில் வேலை செய்வார், 10 நாள் லாரி டிரைவராக போவார்.
தானாகவே பார்த்தீங்கன்னா அந்த லாரியை பற்றி அத்தனை நுட்பமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் லாரி கிளீனராக இருந்து டிரைவராகி பிறகு ஓனராகி பெரிய அளவு வர முடியும். லாரியை பற்றி இன்னும் டவுட், லாரி என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுறது, கியர் பாக்ஸு, கிளச்சு, பிரேக் எல்லா விஷயமும் தெரியும். கேட்டு பார்த்தீங்கன்னா அசோக் வேலன் லாரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ வண்டி பிரேக்கே பிடிக்காதுப்பாங்க. அதுக்கெல்லாம் திருச்செங்கோட்டில் நம்ம ஆளுக்கு தான் பிரேக்கை டிசைன் பண்ணி மறுபடி எப்படி லாரி பிரேக் போகணும்னு நினச்சாங்க. ஸோ இப்போ திருப்பூர் எடுத்துக்கல, இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இப்போ உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆகட்டும், வீலிங் ஆகட்டும், நிட்டிங் ஆகட்டும், அந்த தொழில் சாயப்பட்ட எப்படி நடத்துறதுங்கிறத அவங்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் தொழில் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு நுட்பங்களை முழுமையாக கற்றுக்கிட்டா தான் நம்ம மேலும் முன்னேற முடியும். கடைசி வரைக்கும் நம்ம வேலையிலே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 5 வருஷம் வேலையை பண்ணோம்னா அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கணும். நான் கூட பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சோன்னே எனக்கு அப்போ வேலை கிடைக்கும்னு தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் 78 முடிச்சோன்னே வேலையெல்லாம் கிடைக்கல. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமோட சம்மந்தமே இல்லை. போட் கடலில் போய் மீன் பிடிக்கிற தொழில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்பா செஞ்ச லாரி தொழில், அப்புறம் டீலர்ஷிப், இந்த 2 வீலர் 3 வீலர் டீலர்ஷிப், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. பிறகு காலேஜ்லேயும் ஒரு 28 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் பிஆர்எஸ் வாங்கிவிட்டு 2006 அந்த காலேஜ் ஆரம்பித்தேன். ஒரு தொழில் தொடங்கணும் முன்னேறணும்னா நம்மளுடைய மனசில் ஒரு அணையாத நெருக்கம் இருக்கணும். எப்போவாது தொழில் பண்ணணும், பெரிய ஆளாகணும் இருந்துகிட்டே இருக்கணும். தொழிலை முழுமையாக கற்றுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சமயத்திலையும் மனசு விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக பாடுபட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு வெற்றி வரும். இன்னொன்று, தொழிலில் வந்து சிக்கனமாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 35 எல்பிஜி டேங்கர், நான் தொழிலுக்கு வந்த ஒரு பாடு அந்த அளவுக்கு ஒரு 36 லாரி வச்சுருக்கோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் மொபைல் தான் வச்சுருந்தார். அப்போ கூட கார் வேணான்ட்டார், கார் வச்சுருக்கேன், கடைசி வரையும் கார் வச்சுருக்கேன். நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் பண்ணி அப்போ லாரியெல்லாம் இருக்குது. காலேஜுக்கு வேலைக்கு போகிறேன், குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் குவார்டர்ஸ் சைக்கிளே போயிட்டு வந்துடுவேன். கைனடி ஹோண்டா டீலர்ஷிப் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு லோடு 44 வண்டி அந்த டீலர்ஷிப்புக்கு விற்கிறதுக்காக வருது. அப்போ கூட எனக்கு டூ வீலர் கிடையாது. அப்போ அந்த ரீஜனல் மேனேஜர் பிரசாத்னு சொன்னார், ஓ நீ ஒரு டீலர், உங்கள்கிட்டயே நீ ஒரு வண்டி எடுக்கலைன்னா எப்படி 44 வண்டி விற்க கூட மாட்டோம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி நீ அந்த வண்டி நீ தான் வச்சுக்கணும்னு சொன்னால அப்போ தான் நான் முதல் டூ வீலர் வாங்கினேன். அப்போது ஒரு நம்ம வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, சின்னதாக நல்லா அப்பா இறந்த பிற்பாடு கொஞ்சம் நடக்க நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா மாடு வச்சு கறந்து பால் கொடுக்கணும், பால் ஊற்றி கொடுக்கணும். அப்புறம் ஆடு தட்டை மேய்க்க முடியாதப்போ கோழி, அந்த கோழி எல்லாம் கூட சின்ன சின்ன வீடு சுற்றிருக்கிற தென்னை மரம் அதை காய்ட்டு அப்போ கூட பையன்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது, நம்ம சொந்த காலம் நிற்கணும், எங்களுக்கு எல்லாமே கொடுத்தது. அப்படி ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கை, ஒரு சுயசார்பான வாழ்க்கை, சுயமரியாத வாழ்க்கை தான் நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள் நமக்கு காட்டிட்டு போயிட்டாங்க. நமக்கு உலகத்தில் எப்படி வந்து தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் ஒரு வழிகாட்டியாக இருக்காரோ அது மாதிரி வாழ்க்கை குடும்பம்னா உறவுனா பாசம்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்மளுடைய அம்மா அப்பாவை தவிர யாருமே உயர்ந்தவர் உதாரணம் வரைய முடியாது. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பாவை வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குங்க. வாழ்க்கையில் வந்து எந்த படிப்பு கிடைச்சாலும் எதை விரும்புகிறீங்களோ படிங்க, நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படிங்க, சந்தோஷத்தோடு படிங்க, மகிழ்ச்சியாக படிங்க, கஷ்டப்பட்டுலாம் படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கனாலே நான் வாழ்க்கையில் படிப்பு வேலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம சொந்தமாக சுயமாக தொழில் தொடங்கணுங்கிற மனசில் வச்சுருக்கேன். அப்படி ஒரு எண்ணம் பண்ணுறதுனா போதும், நீங்கள் நிச்சயமாக எப்பவுமே பெரிய வளர்ச்சி அடைஞ்சு வரலாம். இந்த அளவோட என்னுடைய உரையை எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்து. Like and subscribe.